ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எந்தவித கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்குமே இல்லாமல் +2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் ரீச் பண்ணிவிட்டு நம்ம மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா அதை எவ்வளோ பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது. செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்சன்ஸு டிசேபிள் ஆகாமல் இருக்கும், டிமானிட்டைஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு சில விஷயங்களை பேசிக்காக உள்ளதை சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது ஒய்பிபி வந்து கேன்சல் ஆகிறதுக்கு, டிமானிட்டைஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் பேசிக்காக நான் சாதாரணமாக உள்ளதை சொல்கிறேன். உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்த்துருங்க. இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து நம்ம வீடியோக்களை திரும்ப நம்ம விளம்பரத்தை நம்மளே திரும்ப பார்த்தோம் அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்சன்ஸு க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? டிமானிட்டைசேஷன் ஆயிரும். இன்வாலிட் கிளிக் ஆக்டிவிட்டி நம்ம வீடியோக்களை நம்மளே திரும்ப பார்க்கக்கூடாது மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமா. ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னா வந்து அதர் சோஷியல் மீடியாக்களில் உள்ள வீடியோக்கள், இல்லை யூடியூப்லேயே வர்ற வீடியோக்கள், இல்லை இன்னும் சொல்லணும் அப்படின்னா காப்பிரைட் வீடியோக்கள் அதிகமாக பயன்படுத்துறது, காப்பிரைட் கிளைம் உள்ள வீடியோக்கள் அதிகமாக பயன்படுத்துறது, வாட்ஸ்அப்பில் வர்ற வீடியோக்களை அப்லோடு பண்ணி விடுறது, வைரலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்லோடு பண்ணுறாங்க, நம்மளும் அப்லோடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஓன் கண்டென்ட் இல்லாமல் வேறு எந்த கண்டென்ட்டு, உங்களுடைய ஓன் வீடியோ இல்லாமல், ஓன் வீடியோ இல்லாமல் வேறு ஒரு வீடியோவெல்லாம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆகிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் மெட்டடேட்டா. தேவையில்லாமல் வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் டைட்டில் போடுறது, வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் தம்ப்நெயில் வைக்கிறது, வீடியோவுக்கு சம்மந்தமே இல்லாமல் டேக் போடுறது, இதெல்லாம் மிஸ்லீடிங் மெட்டடேட்டா. அப்போவும் க்ளோஸ் ஆகிரும் ஆட்சன்ஸு. அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து கண்டென்ட் இல்லாமல் இருக்கிறது. எப்போவுமே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் கண்டென்ட் மேக் பண்ணணும். அப்போ தான் நிறைய விளம்பரங்கள் வரும். இப்படி மேக் பண்ணல அப்படின்னம்னா நிறையா எல்லோ டாலர்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா, மஞ்சள் கலர் டாலர்லாம் வரும். ஓகேங்களா? நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம கண்டென்ட் மேக் பண்ணல அப்படின்னா, இது மாதிரி அடிக்கடி திரும்ப நிறைய நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆட்சன்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ரிப்பீட்டட் கண்டென்ட் ஒரே கண்டென்ட்டே திரும்ப நமக்கு வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக திரும்ப கொடுத்தோம் அப்படின்னம்னாலும் அப்பவும் க்ளோஸ் ஆயிடும். அதே மாதிரி இன்ஆக்டிவ்னா வந்து ஒரு 2 மாதம் 60 நாளைக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடாமல் இருந்தீங்கனாலோ, இல்லை வீடியோக்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கனாலோ, ஆக்டிவில் உங்கள் யூடியூப் சேனல் இல்லை அப்படின்னா அந்த ஆட்சன்ஸ் ஒய்பிபி ஆட்சன்ஸ் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிரும், டிமானிட்டைஸ் ஆகிரும். அப்புறம் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் வந்து கோப்பா அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்துச்சு. அதாவது நீங்கள் இப்போ வீடியோ அப்லோடு பண்ணையில பார்த்துருப்பீங்க, மேட் ஃபார் கிட்ஸ், நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் கரெக்டான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படின்னாலும் டிமானிட்டைஸ் ஆகிரும். சென்சிட்டிவான கண்டென்ட் போடக்கூடாது வீடியோக்கள், ஸ்பேம் ஆர் மிஸ்லீடிங் கண்டென்ட் போடக்கூடாது, வயலேஷன் பண்ணுற மாதிரியோ இல்லை டேஞ்சரஸான கண்டென்ட்டோ வீடியோக்கள் போடக்கூடாது, யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை மீறி வீடியோக்கள் போடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் டிமானிட்டைஸ் ஆயிரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்ட் 2 வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் 2 அப்லோட் பண்ணிவிடுவோம், ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 விஷயங்களுக்கு மேலே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க தமிழ்.